இது முதல் நாளா அல்லது 70வது 65வது நாளா பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அது அப்படி என்ன வைக்குது. அந்த அளவுக்கு முதல் நாள் ஆட்டமே வருகின்ற தகவல்களை எதிர்பாருங்கள், என்னதான் நடந்துச்சு, என்னதான் நடக்குது அப்படின்றத கேட்க வைக்குது, வியக்க வைக்குது. இதுவே இந்த பிக் பாஸ் 8 தமிழ முதல் நாளே நெருப்ப பத்த வச்சு அந்த ராக்கெட் மாதிரி போக வச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம பார்க்க போகின்ற விடயங்கள், சஞ்சனா அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படி என்பது நேற்று இரவு வெளியில தகவல். இப்போ என்ன அப்படின்னா ஆர்னவ் அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி தகவல்கள். சரி, அதுல இருக்கின்ற உண்மைகள், எனக்கு தெரிந்த விடயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ஆர்னவ் அவர்கள், அப்புறம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க எப்படியாவது இருக்கட்டும், அன்ஷிதா அவர்கள். சோ இவங்க ரெண்டு பேரும் சௌந்தர்யா அவர்களை எப்படி டார்கெட் பண்ண போறாங்க, அது ஏன் அப்படியான விடயங்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இன்று நடந்த முதலாவது ப்ரோமோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விடயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. பல பேருக்கு இப்ப கூட ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விடயம் என்ன அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு முதலாவது வெளியேற்றம் நடப்பது அப்படி என்பது. இரண்டாவது விடயம் அதுவும் போட்டியாளர்களே தேர்வு செய்து வாக்கெடுப்பு நடத்தி அதுல யாருக்கு அதிகமான ஓட்டு வருதோ அவங்கள வெளியில் அனுப்புவது அப்படி என்பது. என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி தான் பல மக்கள் கேட்டார்கள். இது ஒரு பக்கம். இப்படி வாக்கெடுப்பு நடந்து சச்சனா அவர்கள் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நேத்து போட்ட வீடியோலே சொல்லியிருக்கோம், மிட்நைட் போட்ட வீடியோலே சொல்லியிருக்கோம். இந்த தகவல் தான் வெளியில வந்தது அப்படின்னு. சரி, இன்று என்ன தகவல் வருது அப்படின்னா ஆர்னவ் அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார். அவரை சௌந்தர்யா அவர்கள் கூட ப்ரோமோல சொல்றாங்க. வேறு பல பேரும் அவருடைய பெயரை தான் சொன்னார்கள். அவர் தான் வெளியேற்றப்பட்டுள்ளார். அதனால அவருடைய ஃப்ரெண்டு அன்ஷிதா அவர்கள் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் இடையில சண்டை நிலவி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்க கதை ஃபேஸ்புக்ல முகப்புத்தகத்தில் போய் கொண்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சச்சனா அவர்கள் தான் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஆனா ஆர்னவ் அவர்கள் வெளியேற்றம் அப்படின்னு ஏன் பெயர் வருது அப்படின்னா உண்மையிலேயே வெளியில போயிருக்க வேண்டிய நபர் ஆர்னவ் அவர்கள் தான். ஏன்னா மக்கள் மத்தியில முதல் நாளே அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு அவர் பண்ண விடயம். மக்கள் செல்வன் அவர்கள் அழகா சொல்வாரு, உங்களுடைய வாய்தான் உங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அது அவர் மக்கள் செல்வனிடம் அவர் பண்ண விடயங்கள், அவர் காமித்த அந்த ஆட்டிடியூட் பாணியான விடயங்கள் அது மக்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கைக்குள்ள கண்டிப்பா வெளியில போறதுன்னா அவர் தான் வெளியில போறதுக்கு டிசர்விங் அப்படின்ற மாதிரி மக்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதுதான் இப்ப சோசியல் மீடியால வருது ஆர்னவ் எவிக்டட் அப்படின்னு. ஆனா அவர் உள்ளதான் இருக்காரு, வெளியில போயிருக்கிறது சஞ்சனா அவர்கள். சரிங்களா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சஞ்சனா அவர்கள் சௌந்தர்யா அவர்கள் இவங்க ஆர்னவ் அவர்களுடைய பேரை சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ள ஆர்னவ் அவர்களும் அவருடைய ஃப்ரெண்டா மனைவி எனக்கு தெரியல. ஓகே, ஆர்னவ் அண்ட் அன்ஷிதா அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சௌந்தர்யா அவர்களை திரும்ப அடிப்பாங்க அப்படி என்பதுதான் பார்வை. அது இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். சரிங்களா, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ப்ரோமோ நேற்று நம்ம கணித்தது போல இந்த எவிக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா வாக்கெடுப்பு நடத்தியிருப்பார்கள். யாரு இருக்கணும், யாரு வெளியில போகணும் என்ற மாதிரி கேள்வி போட்டியாளர்களிடம் கேட்டிருப்பார்கள். யாருடைய பேர் அதிகமா வருதோ அந்த நபரை வெளியில அனுப்பியிருப்பார்கள் அப்படின்னு நம்ம சந்தேகம் தான் பட்டோம். சரிங்களா, அதிகாரப்பூர்வமாக எனக்கு எந்த தகவலும் வரையில. இப்படித்தான் வெளியேற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது சச்சனா அவர்கள் நிரந்தரமா இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களா, வெளியில போனதோட முடிஞ்சு அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். ஒண்ணு ரகசிய அறையில வச்சிருப்பாங்க பெரும்பாலும், இல்ல அப்படின்னா திரும்ப ரீஎன்ட்ரி கண்டிப்பா கொடுப்பார்கள். சரிங்களா, ஏன்னா இப்ப சச்சனா அவர்களுக்கு மக்கள் மத்தியில் அவங்க உள்ளுக்குள்ள போகைக்குள்ள இருந்த ஆதரவை விட இப்ப அவங்க மேல ஒரு நல்ல ஒரு ஐயோ பாவண்டா பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. சரியா, அதுவும் இன்று நடக்க போற எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சச்சனா அவர்களுக்கான மக்கள் ஆதரவு வெறித்தனமா இருக்கும். அப்போ அவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்ற கேள்வி எதிரும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். எப்படியோ இந்த பிக் பாஸ் 8 தமிழ் சம்பவம் மேல சம்பவம் நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.